மாற்றம் ஊடக நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைபவர்கள் மாண்புமிகு விவசாயிகள் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் மகேஷ் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவக அரசின் முதல் வேளாண்மை பட்ஜெட் கடந்த 6ஆம் தேதி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றி பொதுவான கருத்துக்களை கூறும்படி நான் மாண்புமிகு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா மெதூர் கிராமம் விவசாயி எம்இ சீனிவாசன் பேசுகிறேன். நான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு பிஆர் பாண்டியன் தலைமையில் சென்னை மண்டல தலைவராக இருக்கேன். சிறப்பாக செயல்பட்டு வரோம். தமிழ் வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவசாயிகளுடைய பட்ஜெட் அறிவிச்சது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எப்படின்னா அது அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை. அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதை வச்சு நாங்கள் விவசாயிகள்லாம் தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு தமிழகத்தில் மாற்றம் வரணுன்றதுக்காக, ஆட்சி மாற்றத்துக்காக ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சதுக்கு அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அது விவசாயிகள் மத்தியில் ரொம்ப வருத்தத்தையும் மன உடைச்சலையும் வேதனையும் கொடுக்குது. கூட்டுறவு சங்கங்கள் கடன் இது பண்ணுறது இன்னி வரலாம் நாங்கள் கட்டவே இல்லை. இப்போ போய் கேட்டோம்னா அது வட்டி போட்டு கட்டணுன்றாங்க. அது பெரிய மன உடைச்சலாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் பிரசாரத்தில் போராட்டத்திலாம் எந்த விவசாயம் கட்டக்கூடாது, ஏன் கட்டுறீங்கன்றது நாங்கள் வாக்குறுதியாக சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வர பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாரும் விவசாயிகளும் போய் ஒரு சிலர் கட்டுறாங்க. கட்டும்போதுனால தான் அந்த டேட்டு பார் ஆகிட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு தவணையுடைய வட்டி கேட்குறாங்க. அது வட்டி இல்லாத கடன் தான் அது பேர். அது மன ரொம்ப உடைச்சலாக இருக்குது. இதெல்லாம் முதலமைச்சர் இது பண்ணி இது ஒரு நிரந்தர தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். ஏன்னா விவசாயிங்க தான் நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறோம். அந்த நாட்டுடைய முதுகெலும்புன்ற விவசாயிகளுக்கு ஒரு மனசு கஷ்டத்தை ஒரு பட்ஜெட்டை உருவாக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வருங்காலத்தில் நல்லா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது செய்வாங்களான்றது நாங்கள் பொறுத்துன்னு தான் பாருவோம். நாங்கள் போராட்டம் செய்ய வாய்ப்பு கொடுக்காமல், எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்காமல் அவர்கள் இந்த பட்ஜெட்டை சிறப்பாக செய்யணும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஷ், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் காக்கும் சங்கம் அதனுடைய நிறுவனரும் தலைவருமாக இருக்கின்றேன். இன்றைய நாளில் இந்த வேளாண் பட்ஜெட் கடந்த 6ஆம் தேதி அறிக்கை செய்த தமிழக அரசினுடைய முதல் பட்ஜெட், இதை பற்றியான விவாதத்துக்கு இந்த மாற்றும் தொலைக்காட்சி மூலமாக ஊடகத்தின் வாயிலாக அழைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வேளாண்மை பட்ஜெட்டானது அநேக விதமான காரியங்களை அடங்கியதாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்களுக்கு பணங்களை பிரித்து கொடுத்துருப்பது அப்படியான ஒரு சூழல் இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் பார்க்கின்ற பொழுது முழுமையான ஒரு நிறைவை பூர்த்தி செய்கின்ற வகையில் எந்த திட்டங்களுக்கும் நிதி போய் சேரவில்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சிருக்கிறாங்க அப்படின்றது மகிழ்ச்சி. சில முன் முயற்சிகள் எடுத்துருக்குறாங்க. இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை இதில் எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் இந்த இயற்கை வேளாண்மை செய்கிறவங்களுக்காக ஊக்குவிக்கின்ற வகையில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறது. அப்புறம் மண் வளத்தை பாதுகாப்பதற்கான காரணங்களுக்காக சில முடிவுகள் எடுத்திருக்கிறது. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயங்க. ஆனால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது தேர்தல் காலங்களிலே அவர்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருந்தால் எங்களுக்கு முழு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவர்கள் சொன்னது போல வேளாண் கடன்களை, சிறு குறு விவசாயிகளுக்கு பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்திருந்தால் மிகவும் சிறப்பான ஒரு பட்ஜெட்டாக இது இருந்திருக்கும். அதை அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பது எங்களுக்கு வருத்தமான ஒரு செயலாக இருக்கின்றது. இந்த சூழலில் இவங்க வச்சிருக்கிற காரியங்களெல்லாம் இன்னும் எந்த காலங்களில் முழுமையாக நிவர்த்தி செய்வார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா
ஒரு ரூபாய் 4000 ஏக்கர் பெர் ஏக்கருக்கு 4000 ரூபாய் மானியம். எதுக்கு அப்படின்னா, அந்த இயற்கை உரத்தை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தினீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பயனுள்ளதா? இல்லாட்டினா இது வந்து போதுமானதா? இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்க. ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து ஏக்கருக்கு 4000 ரூபாய் இயற்கை விவசாயிகளுக்கு தருவதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது தொகை பத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாது அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா இயற்கையில் நாங்கள் இறங்கிட்டோம்னாக்கா எங்களுக்கு விளைச்சல் வந்து பயங்கரமாக அடி வாங்குங்க. விளைச்சல் வந்து பல மடங்கு எங்களுக்கு குறைஞ்சிரும். செயற்கை மருந்துகளை போட்டு ரசாயன உரங்களை போட்டு உற்பத்தியை பெருக்குகின்ற காலகட்டத்தில் நாங்களாக உரங்களை தயாரித்து அது மூலிமா வந்து நாங்கள் வந்து ஏற்ற நேரங்களில் வந்து வருகின்ற நோய்களுக்கும் ஏற்ற நேரங்களில் வருகின்ற அந்த சத்து குறைபாடுகளுக்கும் நாங்கள் தக்க இதுங்களை வந்து நாங்களே உற்பத்தி பண்ணி அது மூலிமா வர விளைச்சல் பார்த்தோம்னாக்கா அது ரொம்ப சொற்பமான ஒரு விளைச்சலாக தான் இருக்கும். நார்மலாக ரசாயன உரம் போட்டு ஒரு நெல் விவசாயம் பயிர் பண்ணாங்கனாக்கா குறைஞ்சதில் 30 மூட்டை 25லேருந்து 30 மூட்டை சாதாரணமாக எடுத்துருவாங்க. ஆனால் இதே நாங்கள் வந்து இயற்கை மூலிமா நாங்கள் அதை பண்ணுகின்ற பொழுது ஆரம்ப காலகட்டங்களில் போனோம்னாக்கா அப்படியே எங்களுக்கு 8லேருந்து 12 மூட்டை வர்றது பெரிய கஷ்டம். 25லேருந்து 30 எங்கே, 8லேருந்து 12 எங்கங்க. இந்த நெருக்கடியை நாங்கள் சந்திக்கணும். இருந்தாலும் இந்த விஷயத்தை யோசித்து எங்களுக்காக ஒரு இப்படியான ஒரு நிதியை வந்து ஒதுக்குனதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த நிதி பத்துமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பத்தாது. இதை அவர்கள் உயர்த்தி எதிர்வரும் காலங்களில் வழங்கினாங்கனாக்கா எங்களுக்கு அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மாத்திரமில்லைங்க, 20000 ஏக்கருக்கு தான் வந்து இப்போ அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ 20000 ஏக்கர் வந்து இவங்க எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க? மாவட்ட வாரியாக இது எப்படி பிரிக்கிறாங்க? வட்டாரம் வாரியாக பிரிக்கிறாங்களா? இல்லை முழு மாநிலத்துக்குமா இதை கொண்டு வராங்களா? அப்படின்றது இனி வரும் காலங்களில் தான் பார்க்கணுங்க. அதை பார்க்கின்ற பொழுது இந்த தொகையும் உயர்த்தி இந்த பரப்பு செய்கின்ற ஏரியாவுக்கான ஏக்கர் நிலங்களுடைய தொகையும் உயர்த்தினாக்கா சிறப்பானதாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஏக்கருக்கு 4000 ரூபான்றது ரொம்ப சொற்பம் கம்மி தான். அது 8000 உயர்த்தினா நல்லாயிருக்கும். இன்னொன்று 20000 ஏக்கருன்றது தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது கிராமத்துக்கு ஒரு ஏக்கர் கூட வராதுங்க. ஏன்னா நீங்கள் மொத்த கிராமம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20000க்கு மேலேயே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது கிராமத்துக்கு ஒரு ஏக்கர்ன்றது அது வந்து பிரச்சனையான ஒரு கேள்விக்குறியாயிடும். அது வந்து இயற்கை விவசாயத்தை வந்து தமிழ்நாடு லெவலில் ஒரு கூட்டம் போடணும். அந்த கூட்டத்தில் எவ்வளோ விவசாயம் கலந்துக்கிறாங்கன்றது தெரியணும், எத்தனை ஏக்கர் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க இயற்கை விவசாயத்தை பிரிக்கணும். ஏண்டான்னா இவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போது அடிமட்ட விவசாயிகளுக்கு தெரியாமல் போயிடுது. யார் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை கொடுத்து இது வந்து ஒரு பிரச்சனையான உருவாகிறதுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து தயவு செஞ்சு வந்து ஒரு முறையாக ஒரு பட்ஜெட்டு போட்டால் இது வந்து ஒரு முறையான பட்ஜெட்டாக இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு லெவலில் விவசாயிங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு விவசாயி. அதுதான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கூட்டத்தை போட்டு இயற்கை விவசாயத்துக்கு எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வராங்க, அதை முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் நிதி ஒதுக்குனா தான் இது வந்து பிரச்சனை இல்லாத நிதியாக இருக்கும். எதுவுமே வந்து போன ஆண்டாங்க அரசாங்கம் போன பட்ஜெட்டில் என்ன போட்டாங்களோ அதையே வந்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் இது இருக்குது. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வுன்ற மாதிரி இல்லை இது. அதனால் வந்து இது மறுபரிசீலனை செய்யணும். இது வந்து சுத்தமாக இயற்கை விவசாயன்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் தான் இன்றைக்கி கொடி கட்டி பறக்க போகுது. ஏன்னா எல்லா மக்களும் இயற்கை விவசாயத்தை விரும்புகிறாங்க. நேரடியாக போய் பார்த்திங்கன்னா 100க்கு 90 பேர் இயற்கை விவசாயத்தை விரும்புகிறாங்க. மக்களே மாறிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து மாறல. ஒரு அமைச்சர் சொல்கிறார், ரொம்ப வருத்தமான செய்தி. இயற்கை விவசாயத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணுன்ட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இயற்கை விவசாயத்தை நம்ம முன்னுரிமை கொடுத்தா எல்லா ஃபேக்ட்ரியும் இழுத்து மூட வந்துருக்கோம், ரசாயன ஃபேக்ட்ரிலான்றாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைன்றது எனக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ வந்துச்சு, மாற்றங்கள் வந்துச்சு.
மருந்து இயற்கை மருந்தே தயாரிக்கிற கம்பெனிலாம் வந்துச்சு. இது ஒரு பக்கம் போனால் கூட இது ஒரு பக்கம் வரப்போகுது. அதனால் வந்து அழிவுன்றது கிடையாது. இப்போ உலகம் தோன்றி எவ்வளோ வந்து எத்தனையோ கம்பெனி மூட்டாங்க, எத்தனையோ கம்பெனி பெரிய லெவலில் வந்துச்சு. அது வந்து ஒரு மறைவு, ஒரு தோற்றன்றதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணம் இந்த காலத்தில். ஒரு அமைச்சர் வந்து இது மாதிரி ஒரு பதில் சொல்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவரே இயற்கைக்கு மாறணும். எல்லா விவசாயிகளும் தமிழ்நாடு ஃபுல்லாக இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, திருவள்ளூர் பக்கத்தில் தண்ணீர் குளம்ட்டு வருது, சீனிவாசன் அவர் பேர். ஏக்கர் 30 மூட்டை அறுக்கிறாரு இயற்கை விவசாயத்துலேயே. ஒரு 10-15 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் படிப்படியாக அரசாங்கங்களுடைய சலுகை, அரசாங்கங்களுடைய தொடர்பு, அரசாங்க அதிகாரியுடைய விவசாய வேளாண் அதிகாரியுடைய தொடர்புலாம் இருந்தோன்னா அதை அப்படியே படிப்படியாக கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இயற்கை விவசாயமாக மாறணுன்றது என்னுடைய கருத்து. வணக்கம். அதாவது இந்த அரசு வந்து இப்போ ஏஐ தொழில்நுட்பம், அதாவது நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்காக ஒரு 2 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக வந்து உங்களுக்கு மண் வளம், மண்ணுடைய நலம், இயற்கை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள் மற்றும் சந்தை நிலவரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கே, உங்கள் செல்ஃபோனுக்கே அது வந்துடும். வந்ததுன்னா நீங்கள் அந்த செல்ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு பயனளிக்குமா, இல்லை பெரிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் பயனளிக்குமா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்கிற சாராம்சத்தில் பார்க்கின்ற பொழுது வானிலைகளை ஆய்வு செய்வது, இல்லை வானிலையை வந்து முன்கூட்டி அறிந்து கொள்வது, அப்புறம் வந்து சந்தை விலை நிலவரங்களை அறிந்து கொள்வது, அப்புறம் பயிரினுடைய தற்போதைய சூழலை, பயிருக்கு என்ன உரம் தேவை, எவ்வளோ நாளில் தண்ணி பாய்ச்சணும், இதை வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பயிரினுடைய பாதுகாப்பு, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒதுக்கப்பட்டிருக்கிற பணம் பத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இதுக்கு என்ன ஒரு வகையில் செயலோடம் தர போகிறாங்க அப்படின்றது தெரியலங்க. வெறும் மொபைலில் மாத்திரமே இது மெசேஜ் மாத்திரம் வருமா, இல்லை வந்து அது குறித்து சீரிய ஆய்வு மேற்கொள்ளணும்னா இப்போ வந்து நம்ம வந்து அதுக்காக தனியாக ஒரு ஆப் மாதிரி டெவலப் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி இதை செயல்படுத்த போகிறாங்க, செயல் உருவாக்கம் தரப்போகிறாங்கிறது தெரியல. ஆனால் 2 கோடி ரூபாய்க்கு ஒதுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய காலங்களை பார்க்கணும். மாத்திரமல்ல, இது எல்லாருக்கும் பயன்படுமா, சிறு குறு விவசாயிகளும் இதை பயன்படுமான்னு பார்த்தா பயன்படுத்தணும். பயன்படுத்தினா கண்டிப்பாக நன்மையை பயக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். பொதுவாகவே நாங்களே வந்து இயற்கையை கணிப்போம். இந்த சூழலில் இந்த இடத்துல மேகம் இறங்கிச்சுன்னா இந்த பக்கம் நமக்கு மழை வரும், நம்ம கிராமத்துக்கு மழை வரும். அமாவாசைன்னா அதுலேருந்து முன்ன பின்ன 1 நாள் 2 நாளில் மழை வரும், மாத சந்துக்கட்டில் மழை வரும். இதெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு இது பண்ணுவோம். ஆனால் சந்தை விலையை வந்து தனித்தனியாக போய் நாங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு வடிவமாக இது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க, வெற்றிகரமாக எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏவன் தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. எப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயி தான் அதிகம். பெரிய விவசாயிகளோட பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயி வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே இந்த ஒரு ஆப் ரெடி பண்ணி ஒரு செல்லு, ஆண்ட்ராய்டு செல்லு வந்து ஒரு கம்மி ரேட்டில் விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பண்ணால் தான் எல்லா விவசாயியும் வாங்குவாங்க. ஏன்னா குறைஞ்சது இப்போல்லாம் 30,000-40,000 வச்சா தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் வருது. அது வந்து எல்லா விவசாயம் வாங்குவாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து அரசாங்கம் முன்னுன்னு கம்மி பட்ஜெட்டில், கம்மி ரேட்டில், மானியத்தில் எல்லா விவசாயிகளுக்கும் தர மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு, பெரிய விவசாயிகளுக்கு தேவையில்லை, பெரிய விவசாயி அவன் வாங்கிக்கிறான். பெரிய விவசாயிக்கு எந்த பட்ஜெட்லையுமே இடம் கிடையாது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறு குறு விவசாயிக்கு தான் பட்ஜெட்டே ஓடிங்குது. பெரிய விவசாயிகள் அது வந்து ஒரு 5% 10% தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்து ஆண்ட்ராய்டு செல்லை வந்து அவங்க கவர்மெண்ட்டு நேம் போட்டு உருவாக்கி அது வந்து சிறு குறு விவசாயிகள் கொடுத்தாங்கன்னா இந்த ஏவன் தொழில்நுட்பம் இது பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியாதுங்க.
இப்போது நம்ம என்னதான் வசதியாக இருந்து இது வந்தால் கூட அது சொல்லி கொடுத்தா தான் அது ட்ரைனிங் மாதிரி கொடுக்கணும். கிராமமாக வந்து போய் பிரசாரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் அந்த ஏவம் தொழில்நுட்பம் வெற்றி அடையும் என்பது என் கருத்து. ஐயா, இந்த பட்ஜெட்டில் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்காக 700 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு நன்மை பயக்குமா, இல்லாட்டினா பெரிய விவசாயிகளுக்கு தான் நன்மை பயக்குமா? இதை பற்றி நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க? இந்த 700 கோடி போதுமா? 700 கோடின்றது பத்தாதுங்க. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லான்றது அது ஒரு சொற்பம் தான். இது இவங்க சொல்கிற சட்டசபையில் சொல்கிற எல்லா பட்ஜெட்டுமே பார்த்திங்கன்னா அது பிரித்து பார்க்காம சொல்கிறாங்களா, அது எப்படி 700 கோடின்றது புரியல. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான தொகை. அது வேறு. இன்னொன்று என்னன்னா, சொட்டு நீர் பாசனத்தில் ரொம்ப முக்கியமானது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போது ஒரு மீட்ரு வந்து 8 ரூபா 9 ரூபா 10 ரூபான்னு போடுறாங்க இவங்க. அதே வெளியே போனீங்கன்னா 5 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே குவாலிட்டி, அதை விட நல்லாகிற குவாலிட்டியாக வந்து 5 ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு மீட்டர். இவங்க பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மானியம் 10 ரூபான்னு சொல்லி 50% சப்சிடி கொடுத்து 5 ரூபான்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப 10 ரூபான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த பழைய அரசாங்கம் என்ன பண்ணாங்களோ அதே தான் அரைச்சமாகவே தான் அரைச்சிங்கிறாங்கண்டி. இவர் வந்து மக்களுடைய பேட்டி எடுத்து, மக்கள் விவசாயிகளோட பேட்டி எடுத்து எப்படி செய்யலான்றது தெரிவிக்கவே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே நம்ம செஞ்சுட்டு போவோம். இவங்க என்ன செஞ்சாங்க, ஏன்னா அதிகாரிங்க வந்து அதுமாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. இவ்வளோ ஒதுக்குனா போதும், இப்படி பண்ணால் போதும், அப்படியே பண்ணுவது. இப்போ நாங்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறோன்னா, மக்கள் பக்கத்து ஸ்டேட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 15,000 20,000 வருஷம் மானியமாக கொடுத்துட்றாங்க. அது மாதிரி கொடுத்துருங்கன்ற. நான் எந்த மானியமும் எங்களுக்கு தேவையில்லை, பட்ஜெட்டே தேவையில்லை. ஒவ்வொரு விவசாயி ஏக்கருக்கு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அவன் வேண்டியது அவன் வாங்கிப்பான். இது வந்து மானியன்னும் போது என்ன ஆகுறான்னா, தரம் கம்மியாக இருந்தோம், குவாலிட்டி கம்மியாக இருந்தோம், மக்கள் போய் சேர்றது வந்து ஒரு இழுபறியான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் போய் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யார் வந்து முயற்சி பண்ணுறாங்களா, யார் அடிக்கடி போகிறாங்களோ ஆஃபீஸுக்கு, அவங்களுக்கு தான் போய் சேர்ந்தாங்க. எல்லா மக்களுக்கும் வந்து போய் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து மறுபரிசீலனை செஞ்சு பட்ஜெட்டை உயர்த்தணும். இது வந்து கம்மியான அமௌண்ட்டு கிடையாது. இது வந்து பல மடங்கு உயர்த்தி எல்லா விவசாயிகளும் பயனடையும் மாதிரி செய்யணுன்றது என் கருத்து சொல்லி. ஐயா, இது ஒரு பொதுவான கேள்வி. அதாவது இந்த ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2% உள்ள கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு உரிய சம்பளம் மற்றும் பென்ஷன் இதுக்காக பார்த்தீங்கன்னா 45%லேருந்து 50% ஒதுக்குறாங்க. ஆனால் நமக்கு சோறு போடுற விவசாயிகளுக்கு அவங்க 40%க்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10% தான் ஒதுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? சார் சொன்னார், இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க வந்து 2% தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 40லேருந்து 50% நிதி ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே 40% இருக்கிற விவசாயத்துக்கு வந்து 10% தான் ஒதுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எங்களுக்கு. அதனால் என்னுடைய வாதங்கள் என்னென்னா, ஒரு விவசாயியே வந்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரணும்னு தான் ஆசை ரொம்ப நாளாக. ஏண்டானா அப்போ தான் அதோடைய விவசாயத்தை பற்றி தெரியும், பட்ஜெட் ஒதுக்க முடியும், பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கலான்றது ஒரு முறையான இதுவாக இருக்கும். இது வந்து ஒரு அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு அமைப்பை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அந்த 2% பார்த்தீங்கன்னா ஒரு டேட் போட்டு ஒரு குரல் கொடுத்தாவே ஸ்ட்ரைக்குக்கு எல்லோரும் வந்து உட்காந்துடுறாங்க. அதே விவசாயி ஒரு இடத்துல போராட்டம் பண்ணால் 100 வகையாக பிரிகிறாங்க. இதே எங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இது வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே அமைப்பாக சேர்ந்து ஒரே விவசாய சங்கமாக சேர்ந்து நாங்கள் பாடுபட்டு தான் இப்போ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சி கண்டிப்பாக கடவுளுடைய அருளால் வந்து வெற்றி அடையும். அந்த வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இந்த பட்ஜெட்லாம் வந்து மறுபரிசீலனை செய்ய அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிடுவோம். ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த 2% இருக்கிறவங்க ஒத்திமையாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க. கொடுக்குறதுனால தான் நாங்கள் ஒத்திமையாக இல்லாததுனால தான் எங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு வாய்ப்பே கொடுக்குறதில்ல. எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வே கிடைக்காம இருக்குது. நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னா எங்கள் விவசாய மத்தியில் எல்லா விவசாய சங்கங்களும் எல்லா விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பின் ஒரு கொடையின் கீழ்
நாங்கள் வருவோமானால் அப்போ தான் இந்த பட்ஜெட்டை பற்றி நாங்கள் ஒரு கேள்வி கேட்கறதோ ஜெயிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு வரும் என்பதை குறிப்பிடுகிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து விவசாயிகள்லாம் வந்து விவசாயத்தை விட்டுட்டு கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு போயிடுவாங்க. அவங்க குழந்தைங்களும் படிச்சுட்டு விவசாயத்துக்கு வர்றதில்லை. இந்த மாதிரி விவசாயத்தை நிலத்தை விற்றுட்டு தொழில் மாறி போகிறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? விவசாய நிலங்களில் வேளாண்மை செய்யும் விவசாயிகள் தங்களுடைய பிள்ளைகளை எதுக்கு இதில் ஈடுபடுத்த மாட்டுறாங்க, எதுக்கு அவங்க நிலங்களை விற்றுட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிங்க. அதை தொடர்ந்து வந்து படித்த இளைஞர்கள் வந்து எதுக்கு இதை விவசாயத்தை தேர்வு செய்ய மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி 2 கேள்வி வச்சுருக்கீங்க. இல்லை, முதலாவதாக வேளாண் நிலங்களை வைத்திருக்கின்ற விவசாயிகள் எதுக்காக தங்களுடைய நிலங்களை விற்றுட்டு அல்லது தங்களுடைய வாரிசுகளை இதில் ஈடுபடுத்த மாட்டுறாங்க? பெரும்பான்மையான விவசாயிகள், ஒரு சில பேர் பண்ணுறாங்க, பெரும்பான்மையான விவசாயிகள் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க எதுக்கு அப்படின்றது. இதில் என்ன விஷயம்னா, விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே தெரியுங்க. ஏற்ற காலத்தில் நாங்கள் நிலத்தை தயார் பண்ணி விதைகளை விற்று இல்லை நாற்றுகளை வளர்த்து உரிய காலத்தில் நடவு செஞ்சு அதை பக்குவமாக பராமரித்து களை எடுக்கிறதுலேருந்து அதுக்கு தேவையான உரங்களை தரதுலேருந்து அதுக்கு தேவையான பக்க வேலைகளை செய்கிறதுலேருந்து சில காரியங்களை செஞ்சால் அதனுடைய காய்க்கும் திறமை பூக்கும் திறமை அதிகமாகும். அப்புறம் இயற்கை பேரிடர்களிலிருந்து அதை பாதுகாத்து, திடீர்னு பெருமழை வந்துடும், பெருமழை வந்துடும், புயல் காற்று வந்துடும். இந்த காலங்களெல்லாம் வந்து அந்தந்த விவசாயிகள் அவங்கவுங்க செய்கிற பயிருக்கு ஏற்ற மாதிரி, வாழை விவசாயிகளாக அவங்க முட்டு கொடுக்கறது, கயிறுகள் கட்டுறது, அப்படி அவங்க பாதுகாத்துப்பாங்க. தென்னை விவசாயிகளாக மரங்களை சரகுகளை வந்து கழித்து மரத்தை வந்து எளிமையாக்கி அதை மரத்தை வந்து பாதுகாத்துப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் இதெல்லாம் பாதுகாத்து எல்லாத்தையும் பண்ணி அறுவடை காலம் வருகின்ற பொழுது அவங்களுக்கு நினைக்கிற விலை கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அறுவடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு விலை இருக்குது, அவங்க அறுவடை அந்த விவசாயத்தை செய்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் ஒரு விலை இருக்குது. அந்த விலையை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அறுவடை ஆரம்பிச்சிச்சுன்னா விலை பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி விலைகளை ஃபுல்லாக குறைச்சிடுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாத பெரும் இழப்பை நாங்கள் சந்திக்க நேரிடுதுங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இப்போது சமீப காலத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த கொரோனா டைமில் குஜராத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தக்காளி ஒரே நாள் விற்று 1.5 கோடிக்கு வந்து தக்காளியை வந்து விற்றாருங்க. எல்லாரும் பாராட்டினாங்க. எல்லாரும் ஐயோ எவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டார். அதை தொடர்ந்து அடுத்த சீசன் நம்ம பக்கம் விவசாயம் அதே தக்காளியை பண்ணாங்க. விற்க முடியாமல் எத்தனை வந்து ரோட்டில் கொட்டினாங்க. மாம்பழம் விற்க முடியாமல் எத்தனை வந்து ரோட்டில் கொட்டுறாங்க. ஒரு ஆண்டெல்லாம் பாடுபட்டு 4 ரூபாய்க்கு மாம்பழத்தை எடுத்துக்கிறான், 5 ரூபாய்க்கு மாம்பழத்தை எடுத்துக்கிறான். இப்படி தான் ஒவ்வொரு இதுவும். அப்போது நாங்கள் எதிர்பார்க்குற விலை எங்களால் கிடைக்க முடியல. சரி, கிடைக்கிற விலைக்கு நாங்கள் விற்றோம்னாக்கா நாங்கள் போய் கடனில் மாட்டிக்கிறோம். அரசாங்கங்கள் எங்களுக்கு உதவி செய்தான்னு பார்த்தா சில திட்டங்களை வகுக்குது, உதவி செய்கிறேன்னு சொல்லுது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் முழுமையாக நாங்கள் பயனடைகிறோமான்னு கேட்டோம்னா இல்லை. அப்போ இந்த மாதிரியான விரக்தியில் வேதனையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மன வேதனையோட நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைகள் இது பக்கம் வரக்கூடாது அப்படின்றதுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு நிலத்தை விற்று இது பண்ணி, பொம்பளை பசங்க இருந்தால் கல்யாணம் பண்ணி முடிச்சிடுது, இல்லை ஆம்பளை பசங்களாக இருந்தால் படிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு இது பண்ணிவிட்டு ஏதோ 20 ஏக்கர் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஒரு ஏடிஎம்மில் இன்றைக்கி 8,000-9,000க்கு வந்து வாட்ச்மேன் இருக்கிறாங்க. என்னால் கண் கூட காட்ட முடியும் யார் யார் அந்த மாதிரி இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. எதிர்வரும் காலங்களில் பார்த்தோம்னா இந்த காலங்களெல்லாம் இப்படி கடந்து போயிடுச்சு. எதிர்வரும் காலமாவது மாற்றங்கள் இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். 1. அடுத்தபடியாக ஐயா கேட்ட படித்த இளைஞர்கள் ஏன் இதில் வர்றதில்லை, இதே சூழல் தாங்க. அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டங்களை பார்க்குறாங்க. நண்பர்களுடைய குடும்பங்களில் விவசாயம் பண்ணுற குடும்பங்களில் வந்து அந்த குடும்பத்தில் அவங்க படுற கஷ்டங்களை பார்க்குறாங்க.
அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வருமானம் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டு நம்ம சுழண்டு நாளும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, ஒரு ஐடி துறையில் போகிறாங்கனாக்கா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டார்கெட் டேட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வரல தான் அவங்களுக்கு டென்ஷன். அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும், அது வேறு விஷயம். அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது. ஆனால் விவசாயத்தில் அப்படி கிடையாதுங்க. எல்லா விதமான போராட்டமும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. பயிரை வளர்க்குறதுல ஒரு போராட்டம், உரிய தரமான விதையை தேர்வு செய்கிறதுல ஒரு இதுங்க, நல்ல அதை வளர்க்குறதுல ஒரு சிரமம், தண்ணி பிரச்சனை, நல்ல தேவையான நேரத்தில் இயற்கை ஒரு பக்கம் சதி செஞ்சாலும் மின்சாரத்துறை மூலிமா வந்து போர்கள் வந்து பழுதாயிடும். சில நேரத்தில் வந்து மின் விநியோகம் வந்து கஷ்டமாக இருக்கும், மின் விநியோகம் சரியாக கிடைக்காது. அப்போ தண்ணி பாய்ச்சுற நேரத்தில் தண்ணி பாய்ச்ச முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும். இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து கடைசியாக விற்கணும்னு வரும்போதும் எங்களால் முடியல, ஏமாற்றத்துக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படுறோம். அப்போ இந்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க, இதுக்குள்ளே நம்ம போனோமா, நம்ம மாட்டினோமா, நமக்கு என்ன பிரச்சனை ஆகும். இன்றைக்கி ஒரு திருமணம் அப்படின்னு பார்த்தா கூட விவசாயி, என் பையன் விவசாயம் செய்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளில் பெரும்பாலானவர் கூட அவங்க பெண் பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, தரமாட்டோம். அறிந்தும் தெரிஞ்சும் இல்லை ரொம்ப உறவில் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை பற்றி பரிசீலிக்கவே மாட்டோம். நம்ம கொடுத்துட்டு என்னடா பண்ணுறது, நாளைக்கு பொண்ணு கண்ணு கலங்கிட்டு வந்து நின்றா நம்ம என்னடா பண்ணுறது ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தள்ளப்படுறது. இதெல்லாம் யோசிக்கின்ற பொழுது சரி, இளைஞர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ அந்த தயக்கத்தை போக்கணும். அந்த தயக்கத்தை வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற தயக்கத்தை நீக்கி அவங்களுக்கு இதில் இந்தந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுகளை வந்து நிறைய என்ஜிஓஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் உள்ளே வராங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் மூலிமா உள்ளே வராங்க. ஒரு சில பேருக்கு ஒரு கைப்பிடி அரிசியாவது நம்ம விளைவிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஆர்வத்தில் வர இளைஞர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சுத்தமாக சொல்ல மாட்டேன். இருக்கிறாங்க, வராங்க, அவங்கள வரவேற்கிறோம். ஆனால் வருகின்ற எண்ணிக்கை பத்துமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பத்தாது. அப்போ அதுக்கான முயற்சிகளை பல என்ஜிஓஸ்கள் இல்லை வந்து அரசாங்கம் ஒழுங்கான திட்டமிடுதல் மூலிமா அவர்களை வந்து வழிமுறைப்படுத்தி அவர்களை உள்ளே கொண்டு வரணும். சரி, அடுத்ததாக தற்பொழுதைய பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு திட்டங்கள் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்கிறீங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச இதில் இளைஞர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்கிறேங்க. இல்லை, முதலாவதாக பார்த்தோம்னா நன்னெறி சாகுபாடு, நஞ்சற்ற உற்பத்தி, உலகளாவிய ஏற்றுமதி. ஒரு விவசாயத்தை உற்பத்தி பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறதுக்காக 8.43 கோடி வந்து இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அது இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஆர்கானிக் மாத்திரம் இல்லை, எந்த விவசாயமாக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கிறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதை முன் வரணும். இந்த தொகை பத்துமான்னு கேட்டால் பத்தாது. ஆனால் இந்த முயற்சி நல்ல முயற்சி. மாத்திரமல்ல, வேளாண் இயந்திரங்களை பழுது பார்க்கறதுக்காக, வேளாண் இயந்திரங்களை வந்து பழுது பார்க்கறதுக்காக வந்து 1.12 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுவும் இளைஞர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு 15 மையங்கள் ஒரு 50% மானியத்தோட தரதா வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அரசாங்கமே தகுதியான இளைஞர்களை தேர்வு செஞ்சு அவர்களுக்கு அவங்கவுங்க துறைகள் மூலிமா, வல்லுநர்கள் மூலிமா பயிற்சி பண்ணி அந்தந்த இயந்திரங்களை எப்படி பழுது நீக்குவது அப்படின்ற தொழில்நுட்பங்கள்லாம் கற்றுக் கொடுத்து அந்த இளைஞர்களை இதில் பயன்படுத்தலாம். இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அது மாத்திரமல்ல, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் வாடகை மையம், மொத்தத்தில் ஒரு 50 வாடகை மையங்களை வந்து உருவாக்கி தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு 4 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுலேயும் இளைஞர்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அவங்களுக்கு உரிய உதவிகளை வந்து அரசாங்கம் வந்து செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரோன் வந்து ஊக்குவிக்கிறாங்க இந்த அரசு. ட்ரோன் வந்து பார்த்தோம்னா மொத்தத்தில் 500 நபர்களுக்கு வந்து ட்ரோன் வந்து தரதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து 100 ட்ரோன்கள் வந்து பெண்களுக்கு, மகளிருக்கு தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரோன் சாதாரணமாக கையாள முடியாது. அதற்கான அறிவுகள், தொழில்நுட்ப ஞானம் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக போய் சேரும். அப்போ அந்த ஞானங்களை இவங்க தரத்துக்கு தயாராக இருக்கிறத வந்து அப்போ இது இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இதை நான் பார்க்குறேன். இந்த வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்திக்கணும். இதுக்காக ஒரு 4 கோடியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பயிர் சாகுபடி செஞ்சுட்டு அதை விற்க முடியாமல் கஷ்டப்படுறவங்கள, அப்போ எங்களை மாதிரியான சில விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த மதிப்பு கூட்டுற ஒரு விஷயங்களை வந்து உருவாக்குறதுக்காக 50% இதில் வந்து ஒரு 8.18 கோடி வந்து இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. இந்த மாதிரியான இடத்துங்களெல்லாம் இளைஞர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை கரெக்டாக வந்து அவங்க வந்து இளைஞர்களை வந்து பயன்படுத்தி இளைஞர்கள் பயன்பெற உதவி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் சில விஷயங்கள் பார்த்தோம்னா, வேளாண்மை துறை மூலிமா வந்து இந்த இடுபொருள் கடைகள் வைக்கிறதுக்கு இல்லை விதை விற்கிறதுக்கு இதெல்லாம் சான்று வந்து கொடுக்குறாங்க. சான்று பெற்ற நபர்கள் தான் இதை பண்ண முடியும். யாருக்கு சான்று அளிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அக்ரி படிப்பு படித்தவங்களுக்கு தான் தராங்க. அப்போ எல்லாருமே போய் அக்ரி படிப்பை படிச்சுட்டு வர முடியாதுங்க. அக்ரி படித்தவங்க எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல ஐயா நீங்கள் சொன்னது போல் MBA பட்டதாரிகள் இந்த மாதிரி பட்டதாரிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்க்ராட்ச் கோர்ஸ் மாதிரி ஒரு 6லேருந்து ஒரு வருஷத்துக்கு இவங்க என்ன பண்ணலாம், அந்த இதை பற்றி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த மாதிரியான நபர்களையும் இவங்க என்ன பண்ணலாம், இதில் ஊக்குவிக்கலாங்க. வெறும் அக்ரி படித்தவங்களே அப்படின்னு தேடி போகிறதோட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கோர்ஸை இந்த மாதிரி ஒரு திட்டத்தின் மூலமாக எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இதை இளைஞர்கள் போய் சேரணும், சேர்ந்தா நல்லதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. இப்போ நீங்கள் சொன்ன பதில் வந்து இளைஞர்களுக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போ நிறைவு பகுதிக்கு போகிறோம். கடைசியாக இந்த நிறைவு பகுதியில் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அதாவது தாவேகா கட்சியாக இருக்கும்போது அவங்க வந்து விவசாயிகளுக்காக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இப்போ தாவேகா வந்து இப்போ அரசாங்கமாக மாறிடுச்சு. அவங்க கட்சி வந்து இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ முதல் பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்களா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ வந்து தமிழ் வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்னே பல வாக்குறுதிகளை விவசாயிகளுக்காக கொடுத்தார்கள். அந்த விவசாயி கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அனைத்து விவசாயிகளும் ஓட்டு போட்டு அவங்களுடைய பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்தோம். அவரும் வந்து பதவியேற்று விழாவில் எனக்கு டைம் வேணும், டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணுறேன்னாரு. அதுக்கும் நாங்கள் வந்து பொறுமையாக இருந்தோம். அவங்க ஒரு பட்ஜெட்டை வந்து அவர் அறிவிக்கும் போது விவசாயிகளுக்காக ரொம்ப சொற்பமான அமௌண்ட்லாம் சொல்லி எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டார். அப்போ நாங்கள் போராட்டங்கள் பண்ணி அப்புறம் திரும்பியும் கொஞ்சம் மாற்றி அதிகாரிகள்லாம் அவர் சூழ்ச்சியிலே சொன்னாங்க. திரும்பியும் போராட்டங்கள் பண்ணி திரும்பியும் கொஞ்சம் ஏற்றினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது. அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து அவங்க வாங்கின கடன் மொத்தமே 100% தள்ளுபடி பண்ணிடுறேன், பெரிய விவசாயிகளுக்கு வந்து அவங்க வாங்கின கடனில் 50% தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார். இது எங்கள் முந்தைய ஆட்சி காலத்துலலாம் எப்படின்னா விவசாயிகள் அனைத்தும் தள்ளுபடி என்று தான் வந்தாங்கண்டி இது பிரித்து கூட சொல்லலை. ஆனால் இவர் ஏதோ வந்தார் சொன்னார் சென்றதுக்காக அதையான செய்வார்னு அவளோடு எதிர்பார்த்தோம். அதுவும் செய்யலை. அது ரொம்ப உளைச்சலாகிடுச்சு. நாங்கள் அவர் சொன்ன வாக்குறுதி செய்கிறதுனால போராட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து விவசாயிகளும் இன்று வரை போராட்டங்கள் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கே எங்களுடைய சொந்த பணமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 500 கோடி செலவு பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு மொத்தம், எங்களுடைய சொந்த பணத்தை. அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் வந்து அறிவிச்சது வந்து ரொம்ப சொற்பமான தொகையை அமைச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு குறு விவசாயிகள் வந்து 75,000 பணம் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரு விவசாயிகளுக்கு 35,000 தள்ளுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்ப வருத்தப்படியான விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 10 மாதம்தான் சொல்லியிருக்காரு. 01/05/2025 முதல் 28/02/2026 வரை அப்படின்னு சொல்லும்போது 10 மாத கடனை தான் அவர் தள்ளுபடி பண்ணுறாரு. இப்போ நானே பார்த்தீங்கன்னா 5 லோன் வாங்கியிருக்கேன். மார்ச் மாதம் தான் எனக்கு வந்து டியூ. போன மார்ச்சில் நான் வந்து ரினியூல் பண்ணிட்டேன். இப்போ செக்ரட்டரி போய் கேட்டால் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்றாரு. ஏன்டா நான் கேட்டால் அவங்க 28/2/2026 முடிச்சிட்டாங்க. மார்ச் மாதம் வாங்கினவங்களுக்கும் ஏப்ரல் மாதம் வாங்கினவங்களுக்கும் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வராங்க. அந்த 2 லட்சம் பேருக்கு ₹1 கூட தள்ளுபடி இல்லைன்னும் போது இது ஒரு சூனியம் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அது அதிகாரிகள் எதை வச்சு அந்த 10 மாதம் ஒதுக்குனாங்கன்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில்
உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு அடிப்படை. 10 மாதம்தான் லோன் வாங்கினா கிடைக்குன்றது எந்த அகராதிலும் கிடையாது. 12 மாதமும் பயிர் செய்கிறோம், 12 மாதம் நடவு நடுறோம், 12 மாதமும் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த 10 மாதம் தான் எலிஜிபிள்ன்றது எதை வச்சு இவங்க முடிவு பண்ணாங்கன்றது அது தெரியல. அது வந்து மறுபரிசீலனை செஞ்சு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும். இதெல்லாம் வந்து அவர் காதில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா 10 மாதன்றது ரொம்ப வேதனையான ஒரு மாதம். எப்படின்னா 10 மாதம் தான் கொடுப்பேன், 2 மாதம் கிடையாதுன்னா எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல. அது மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன். கரும்புக்கு வந்து 4500 ரூபா சொன்னாங்க, அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். நெல்லுக்கு 3500 ரூபா சொன்னாங்க, அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஏன்னா விவசாயிகள் வந்து நொந்து நூலாகி இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். விவசாயம் பண்ணி பண்ணி கடங்காரனாக தான் ஆயிருக்கோம் வேண்டி வருமானன்றது இல்லை. பசங்களுடைய சம்பாதிச்சு அந்த பணத்தில் தான் வாழ்ந்தோம் வேண்டி விவசாயம் செஞ்சு அந்த பணத்தில் ₹1 கூட நாங்கள் வந்து இந்த சேமிப்பாக இல்லை. அதெல்லாம் ஜோசப் விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு விவசாயியுடைய நலனுக்காக அவர் தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்து கண்டிப்பாக செய்யணுன்றது இந்த பட்ஜெட்டில் அடுத்த ஒரு குறு பட்ஜெட் மாதிரி போட்டு இதெல்லாம் செய்யணுன்ட்டு அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கும் சிரமம் பார்க்காமல் எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் தக்க பதிலையும் எல்லாரும் புரியும்படி சொன்னதற்கு மாண்புமிகு விவசாயிகளாகிய உங்களுக்கு மாற்றம் ஊடகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் ஊடகத்தின் சார்பாக மாற்றம் ஊடகத்தின் அனைத்து நேயர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய தாவைக்கா அரசின் கன்னி பட்ஜெட் விவாதத்திற்கு மாற்றம் ஊடகத்தின் சார்பாக எங்களை அழைத்தமைக்கும், சிறப்பான கேள்விகளை எங்கள் மீது தொடுத்ததற்கும் தொகுப்பாளராகிய ஐயா அவர்களுக்கும் மாற்றம் டிவியின் நேயர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளோம். நன்றி.